அது புனே சிட்டியோட டிங்காரே நகர்ல இருக்கிற எஸ்பி என்க்ளேவ் சொசைட்டி அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்த சிராஜ் அப்படிங்கிற பையனும் சைத்தன்யா அப்படிங்கிற பையனும் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருந்த கிரவுண்டுக்கு போய் அவங்க ரெண்டு பேரும் கிரிக்கெட் விளையாடுறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்க திடீர்னு சிராஜை சந்திக்கிறத சைத்தன்யா கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சான். அதே போல சைத்தன்யா தன்னோட வீட்டை விட்டு வெளியே வர்றதையே நிறுத்த ஆரம்பிச்சான். ஒரு நாள் சிராஜ் சைத்தன்யாவை விளையாட கூப்பிடுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனான். அப்போ சைத்தன்யாவோட அம்மா, அவன் இப்போ வீட்டில் இல்லை, அவன் ஊருக்கு போயிருக்கான், அவன் வந்ததும் உன் கூட விளையாட அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போன சிராஜ் ஏமாற்றத்தில் வீட்டு பால்கனியில் சோகமாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ சைத்தன்யாவோட வீட்டில் அவனுடைய நடமாட்டம் இருக்கிறத சிராஜ் கவனிச்சான். சைத்தன்யா வீட்டுக்குள்ள இருக்கும்போதே அவங்க அம்மா எதுக்கு அவன் ஊருக்கு போயிருக்கான்னு சொன்னாங்க அப்படின்னு குழப்பத்தோட இருந்தான் சிராஜ். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு அப்புறம், அதாவது 2015 ஆகஸ்ட் 6 அன்னைக்கு காலை சிராஜோட அம்மா சிராஜ் கிட்ட ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொன்னாங்க. உன்னோட ஃப்ரெண்டு சைத்தன்யா நேற்று நைட்டு பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து இறந்து போயிட்டான். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் அவனை செக் பண்ண டாக்டர் இந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிராஜிக்கு உண்மையாவே அவன் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து தான் இறந்து போனான்னு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அந்த சந்தேகம் அவனுக்கு மட்டும் இல்லை, சைத்தன்யாவோட வீட்டுக்கு பக்கத்து வீடுகளில் இருந்தவங்களுக்கும் அதே சந்தேகம் இருந்துச்சு. அதுக்கு ஒரே காரணம் சைத்தன்யாவோட அம்மா தான். கடந்த 2015 வருஷம் புனேவில் ஒரு கொலை வழக்கில் நடந்த சில சம்பவங்கள் அந்த கொலையை விடவும் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அப்படி கொலையை விடவும் பரபரப்பாக பேசப்பட்ட அந்த விஷயம் என்ன? இந்த கொலை எதனால நடந்துச்சு? சைத்தன்யாங்கிற அந்த பையனை எதுக்காக அவங்க அம்மாவே சித்திரவதை செஞ்சாங்க? அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன? மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர்ல இருக்கிற ஒரு மெடிக்கல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான் தருண் பால்பாண்டே. இந்த மெடிக்கலுக்கு பக்கத்துல இருந்த ஒரு வீட்டுல ராக்கி அப்படிங்கிற பெண் இருந்தாங்க. இந்த ராக்கிக்கும் தருணுக்கும் இடையில நட்பு ஏற்பட்டுச்சு. அந்த நட்பு பின்னாடி காதலாவும் மாறுச்சு. இவங்களோட இந்த காதல் கிட்டத்தட்ட 9 வருஷமா நீடிச்சுது. அந்த 9 வருஷங்களா இவங்க வீட்டுக்கு தெரியாம மீட் பண்றது, வெளியே போறது அப்படின்னு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டு பேர் வீட்லயுமே விஷயத்த சொன்னாங்க. அப்போ தருணோட வீட்டில் இவங்களுடைய காதலுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ஆனா ராக்கியோடைய வீட்டில் காதலுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க. இதுக்கப்புறமா ராக்கி தன்னுடைய வீட்டில் போராடி ஒரு வழியா அவங்கள தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்து 2000வது வருஷம் ராக்கிக்கும் தருணுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. இது தொடர்ந்து இவங்களுக்கு 2002வது வருஷம் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. இந்த ஆண் குழந்தைக்கு இவங்க சைத்தன்யா அப்படிங்கிற பேரை வச்சாங்க. குழந்தை வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த குழந்தைக்கு 2 கால்களும் சற்று வளைவா இருக்கிறத பார்த்து அந்த குழந்தை ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால சைத்தன்யாவை கூடுதல் கவனம் எடுத்து அவங்க வளர்த்து வந்தாங்க. இப்படி இவங்க குடும்பம் நாக்பூர்ல ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் தருண் பாண்டே ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த நிலையில 2007வது வருஷம் ராக்கிக்கு அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஆண் கூட தொடர்பு ஏற்பட ஆரம்பிச்சது. அந்த தொடர்பு இல்லீகல் அஃபேராவும் மாறுச்சு. இதனால ராக்கிக்கும் தருணுக்கும் இடையில விரிசல் ஏற்பட ஆரம்பிச்சது. அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டைகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. மேலும் நாக்பூர்ல தருணோட அம்மாவும் தருண் ராக்கி கூட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க ராக்கியை கண்ட்ரோல் பண்ணது ராக்கிக்கு பிடிக்காம இருந்திருக்கு. இதனால ராக்கி தன்னுடைய பையனை கூப்பிட்டுக்கிட்டு புனேவுல டிங்காரே நகர்ல இருக்கிற எஸ்பி என்க்ளேவ் சொசைட்டி அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வீடு எடுத்து அங்க வாழ ஆரம்பிச்சாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா ராக்கி ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில அட்மின் எக்ஸிக்யூட்டிவா வேலைக்கு சேர்ந்தாங்க. இதே சமயத்துல ராக்கியும் தருணும் டைவர்ஸ்க்காக கோர்ட்ல அப்ளை பண்ணாங்க. அந்த நேரம் ராக்கி தருண் மேல வரதட்சணை புகார் கொடுத்ததால சைத்தன்யா அவங்க அம்மா கூட தான் இருப்பான்னு கோர்ட்ல சொல்லப்பட்டுச்சு. மேலும் டைவர்ஸ் செட்டில்மெண்டா ரூபாய் 25 லட்சத்தை தருண் தரணும்னு ராக்கி கோரிக்கை வச்சாங்க.
அந்த டைவர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருந்த சமயத்துல தான் திடீர்னு 2015 ஆகஸ்ட் 5 அன்னைக்கு இரவு 11:30 மணி அளவுல தருணுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் கால்ல உங்க பையன் சைத்தன்யா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து அடிபட்டு இறந்து போயிட்டான் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி அவருக்கு சொல்லப்பட்டுச்சு. சைத்தன்யாவ ஆகஸ்ட் 5 அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு புனேவுல இருக்கிற சசூன் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல ரத்த காயங்களோட அட்மிட் பண்ணாங்க. சைத்தன்யாவை செக் பண்ண டாக்டர் அவன் ஏற்கனவே உயிரிழந்துட்டான் அப்படிங்கிற செய்தியை சொன்னாரு. ஆனா அவன் உடம்புல இருக்கிற காயங்களை வச்சு பார்க்கும்போது அது ஏதோ மரக்கட்டை மாதிரியான பொருளை வச்சு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. பாத்ரூம்ல சைத்தன்யா வழுக்கி விழுந்துட்டான்னு அவங்க அம்மா சொன்னது டாக்டருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. இதனால டாக்டர் இந்த விஷயத்தை போலீஸுக்கு தெரியப்படுத்தினாரு. இதுக்கப்புறம் சைத்தன்யாவோட பாடி அட்டாப்சிக்காக அனுப்பப்பட்டுச்சு. மறுநாள் காலை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த சைத்தன்யாவோட அப்பா தருண் போலீஸ் கிட்ட என் பையன் பாத்ரூம்ல வழுக்கி விழல, இந்த ராக்கிங்கிற பொம்பளை தான் அவனை அடிச்சு கொன்னுருப்பா அப்படிங்கிற ஒரு புகாரை சொன்னாரு. இதை தொடர்ந்து வந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் சைத்தன்யா பாத்ரூம்ல வழுக்கி விழல, அவனோட மார்பலையும் வயிற்றுலையும் மரக்கட்டையால அடிச்ச காயங்கள் இருக்கு. உடம்புல பல இடங்கள்ல ரத்தம் கட்டி போயிருக்கு. ஒரு சில உள்ளுறுப்புகள் கூட சேதமடைஞ்சிருக்கு. அவன் பட்டினியில இருந்திருக்கான். இறக்கறதுக்கு முன்னாடி சைத்தன்யா கடைசியா சாப்பிட்டு 1.5 நாள் ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள் அதுல சொல்லி இருந்தாங்க. இதை தொடர்ந்து ராக்கி கிட்ட போலீஸ் பண்ண விசாரணையில அவங்க அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொன்னாங்க. உலகத்துல இருக்கிற எந்த ஒரு தாயுமே தன்னுடைய மகன் மேல இப்படி ஒரு புகாரை சொல்லவே மாட்டாங்க. அது என்னன்னா, ஆமா, நான் தான் சைத்தன்யாவை கிரிக்கெட் பேட்டால அடிச்சு கொன்னேன். அதுக்கு காரணம் இருக்கு. நானே பெத்து வளர்த்த என்னோட 13 வயசு பையன் என்ன தவறான முறையில தொட ஆரம்பிச்சான். அதை நான் கண்டிச்சேன். ஆனா அதை அவன் கேட்கவே இல்லை. அதனாலதான் அவனை நான் அடிச்சு கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ராக்கி கிட்டையும், ராக்கியோடைய கணவர் தருண் கிட்டையும், ராக்கியோடைய அம்மா கிட்டையும், ராக்கி இருந்த அந்த வீட்டுக்கு பக்கத்து வீடுகள்ல இருந்தவங்க கிட்டையும் பண்ண தீவிர விசாரணையில உண்மையாவே என்ன நடந்துச்சுங்கிற தகவல்கள் போலீஸுக்கு கிடைச்சது. சைத்தன்யா ஒரு நல்ல பாட்டு பாடுற பையனா இருந்தான். ஃபேமஸான ரியாலிட்டி ஷோவான இந்தியன் ஐடல் ப்ரோக்ராம்ல கலந்து முதல் 2 ரவுண்டை கிளியர் பண்ணியிருந்தான். ஆனா ராக்கி அவனை ஒரு பாட்டு கிளாஸுக்கு கூட அனுப்பாம அவனை மோட்டிவ் கூட பண்ணாம இருந்தாங்க. சொல்ல போனா அவனுக்கு சரியா சாப்பாடு கூட அவங்க செஞ்சு தரல. மேலும் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்த அவனை கடைசி 6 மாசமா அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பாம இருந்திருக்காங்க. அவனை அடிக்கடி அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. மேலும் அந்த சின்ன பையனை ஃபோர்ஸ் பண்ணி 4 மணி நேரம் வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ண வச்சிருக்காங்க. அதே போல அவனை நைட்ல லேட்டா தான் தூங்க வச்சிருக்காங்க. மேலும் காலையில கூட சீக்கிரமாவே அவனை தூக்கத்துல இருந்து எழுப்பியிருக்காங்க. அவனை ஏன் இப்படி தொந்தரவு பண்ற அப்படின்னு ராக்கியோட அம்மா கேட்டதுக்கு, அவனை நான் ஆர்மில சேர்க்க போறேன், அவனோட காலை சரி பண்ண போறேன், அதுக்காக தான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ராக்கியோட அம்மா, உன்னால இவனை வளர்க்க முடியலன்னா என்கிட்ட கொடுத்துடு, நான் இவனை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதும் ராக்கி, ஒருவேளை நீங்க இவனை கூப்பிட்டு போயிட்டா இவனை நீங்க கடத்திட்டு போயிட்டீங்க அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு முறை ராக்கி சைத்தன்யாவை அடிக்கும்போது பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு லேடி, ஏன் இவனை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ராக்கி, இது என்னுடைய குடும்ப விஷயம், இதுல நீ தலையிட்டா உன்னோட புருஷன் மேல செக்ஷுவல் அபியூஸ் கேஸ் கொடுத்துடுவேன் அப்படின்னு அவங்களையும் மிரட்டியிருக்காங்க. பல நாட்கள் ராக்கி சைத்தன்யாவுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் கொடுக்காமையே அவனை வீட்டுக்குள்ள விட்டுட்டு அப்படியே பூட்டிட்டு வெளியே போயிருக்காங்க. அந்த சமயங்கள்ல பக்கத்து வீடுகள்ல இருந்தவங்க தான் ஜன்னல் வழியா சைத்தன்யாவுக்கு கேக்கு, பிஸ்கெட்டு இதெல்லாம் கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க. மேலும் பொது இடங்கள்ல கூட ராக்கி சைத்தன்யாவை போட்டு அடிச்சிருக்காங்க. அதை சைத்தன்யா அவமானமான விஷயமா நினைச்சதால அவனும் ராக்கி கூட வெளியே வரதை தவிர்க்க ஆரம்பிச்சான். அவனை ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் பக்கத்து வீடுகள்ல இருந்தவங்க கிட்ட கூட பேச விடாம ராக்கி தடுத்திருக்காங்க. மேலும் சைத்தன்யா பேர்ல தருண் எடுத்த 10 லட்சம் ரூபாய் பாலிசியில தன்னோட பேரை நாமினியா சேர்க்கணும்னு ராக்கி தொந்தரவு பண்ணி தருணை அதை பண்ண வச்சாங்க. ராக்கி சைத்தன்யா கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியாம இருந்த எல்லாருக்கும் அதுக்கப்புறமா தான் அதுக்கான காரணம் தெரிய வந்துச்சு. ராக்கி வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த வீட்டோட ஓனர் பையனான 28 வயசான சுமித் மோரே அப்படிங்கிற இளைஞர் கூட 36 வயசான ராக்கிக்கு இல்லீகல் அஃபேர் உருவாகி இருந்துச்சு. இந்த விஷயம் சைத்தன்யாவுக்கும் தெரிய வந்திருக்கு. எங்க வெளியே யார்கிட்டயாச்சும் பேசினாலோ, அவங்க அப்பா தருண் கிட்ட பேசினாலோ சைத்தன்யா இந்த விஷயத்த வெளியே சொல்லிடுவான் அப்படிங்கிற எண்ணம் ராக்கிக்கு இருந்திருக்கு. அதனாலதான் அவனை யார் கூடவும் பழக விடாம அவனை வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்திருக்காங்க.
மேலும் ராக்கி சுமித்தை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில இருந்திருக்காங்க. அதுக்கு சைத்தன்யா தொந்தரவா இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் ராக்கிக்கு இருந்திருக்கு. இதனால எந்த ஒரு தாயுமே எடுக்காத ஒரு மோசமான முடிவை ராக்கி எடுத்தாங்க. தன்னோட வயித்துல 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்த தன்னுடைய மகன் சைத்தன்யாவை கொலை பண்ணிட்டு அந்த பாலிசி பணம் 10 லட்சத்தை வாங்கி சுமித் கூட வாழ்க்கைய வாழணும்னு ராக்கி முடிவு பண்ணாங்க. இதன் தொடர்ச்சியா 2015 ஆகஸ்ட் 5 அன்னைக்கு சைத்தன்யாவுக்கு ராக்கி சாப்பாடு எதுவும் கொடுக்காம பட்டினி போட்டிருக்காங்க. மேலும் சைத்தன்யாவை ஒரு சேர்ல கட்டி போட்டு அவன் சத்தம் எதுவும் கொடுத்துடக்கூடாதுன்னு அவன் வாயில துணியை வச்சு கட்டி ராக்கியும் சுமித் மோரேவும் கொஞ்சம் கொஞ்சமா அன்னைக்கு ஃபுல்லா சைத்தன்யாவை சித்திரவதை பண்ணி பேட்டால அடிச்சிருக்காங்க. அன்னைக்கு இரவு 11 மணி அளவுல சைத்தன்யா சுயநினைவு இல்லாம மயக்கம் அடைஞ்சப்பதான் அவங்க போட்ட பிளான் படி புனேவுல இருக்கிற சசூன் ஹாஸ்பிட்டலுக்கு சைத்தன்யாவை சுமித் மோரேவோட கார்ல கூப்பிட்டு போனாங்க ராக்கி. அடிச்சு கொன்னது போலீஸுக்கு தெரிய வந்துட்டா தன் பையன் தன்கிட்டயே தவறுதலா அத்துமீறி நடந்துகிட்டான், அதனால என்னை காப்பாத்திக்க நான் அவனை அடிச்சு கொன்னுட்டேன் அப்படின்னு சொன்னா பெரிய அளவுல நமக்கு தண்டனை கிடைக்காதுன்னு தன்னுடைய மகன் மேலேயே ஒரு மோசமான குற்றச்சாட்டை வச்சாங்க ராக்கி. ராக்கியோட கணவர், ராக்கியோடைய அம்மா, ராக்கியோடைய தங்கச்சி மற்றும் பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க எல்லாருமே ராக்கிக்கு எதிராக சாட்சி சொல்ல கோர்ட்ல நடந்த இந்த வழக்குல 2018 வருஷம் ராக்கி மற்றும் சுமித் மோரே இவங்க 2 பேருக்கும் வெறும் 10 வருஷங்கள் மட்டுமே சிறை தண்டனை தீர்ப்பா வழங்கப்பட்டுச்சு. சைத்தன்யாவோட அப்பா தருண் மீடியா கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னுடைய பையன் என் கூட வாழறதுக்கு தான் ரொம்ப ஆசைப்பட்டான், ஆனா அவனை அந்த பொம்பளை என்கிட்ட பேசக்கூட விடல. கோர்ட்ல பையன் அவங்க அம்மா கூட தான் இருக்கணும்னு தீர்ப்பு வழங்கப்பட்டதால லீகலா என்னால ஒன்னும் பண்ண முடியல. ஒரு வகையில அவனுடைய இறப்புக்கு நானும் காரணமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதாரு. இந்த வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.